அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடாத்தும் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஐநா சபை உட்பட பல உலக நாடுகள் தமது கண்டனத்தை தொடர்ந்தும் தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது மோதலில் இணக்கப்பாட்டுக்கான சாத்தியக்கூறுகள் தோன்றியுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் ஏற்கனவே கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டதாகவும் உலகம் தற்போது பாரிய ஒரு போரின் விளிம்பிற்கு வந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்திருந்தார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த அவர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே மிக பொருத்தமான காலம் எனவும், இந்த மோதலில் தொடர்புபடாத அண்டை நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஈரானிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும் இதன் முன்னேற்றம் காரணமாக போர் நிறுத்தத்தை அறிவிப்பதாகவும் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்ட போதும் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டிருந்தன. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர 15 அம்ச திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானிடையே பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சி பாகிஸ்தானில் நடைபெறுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் இதில் மத்தியஸ்தராக ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. ஈரானின் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத திட்டத்தை முடக்கும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹொர்முஸ் நீரிணை ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அங்கு கச்சா எண்ணெய் போக்குவரத்து குறைந்து சர்வதேச சந்தையில் அதன் விலை உயர்வடைந்துள்ளது. இதனால் போரை முடிவுக்கு கொண்டுவர 15 நிபந்தனைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த நிபந்தனைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டால் ஈரான் மீதான தடை முழுவதுமாக நீக்கப்படும் எனவும், அணு மின்சக்தி தயாரிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் 15 அம்ச திட்டத்தை வெளியிட்டாலும் அவற்றை ஏற்க மறுத்த ஈரான் பதிலுக்கு 5 கடுமையான நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள இஸ்ரேல் அமெரிக்க ஈரான் போர் ஒரு மாதத்தை எட்டியுள்ள நிலையில் இதன் தாக்கம் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலின் தாக்கம் மத்திய கிழக்கை தாண்டி உலகளாவிய அளவில் உணரப்படுகின்றது. போரின் தாக்கத்தினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டியுள்ள நிலையில் எரிசக்தி பாதுகாப்பு மீண்டும் உலக நாடுகளின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமை வெளியிட்ட மதிப்பீடுகளின்படி உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 3% முதல் 10% வரை பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள கணிப்புகளின்படி மோதல் நீடித்தால் உலகளாவிய பணவீக்கம் 0.5% முதல் 1% வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி 0.3% வரை குறையக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றங்கள் காரணமாக மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்று $150 எட்டினால் அது உலகளாவிய ரீதியில் பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என உலகின் மிகப்பெரிய நிதி முகாமைத்துவ நிறுவனமான பிளாக் ராக்கின் தலைவர் லோரி ஃபிங்க் எச்சரித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு மோதல்கள் முடிவுக்கு வராவிட்டால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு எண்ணெய் விலை $100 முதல் $150 வரை நீடிக்கக்கூடும் எனவும், இது ஒரு செங்குத்தான பொருளாதார வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் ஒரு பிராந்திய பிரச்சனையை தாண்டி உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் திசையை மாற்றக்கூடிய முக்கிய நெருக்கடியாக மாறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.